மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்துபா ஷேக் யூசுப் அபு சுனைன் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த சுற்றுவட்டத்திலே ரமலான் மாதம், ரமலானுடைய காலம் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால், மக்களே இதோ ரமலானுடைய மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். நரக வாசல் மூடப்பட்டு சொர்க்கத்துடைய ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றன. வானிலிருந்து ஒரு மலக்கு அறிவிப்பாளர் நாளாந்தம் அறிவிப்பு செய்கிறார். அல்லாஹ்வின் புறமிருந்து கேட்கக்கூடியவர்கள் இல்லையா, தௌபா செய்யக்கூடியவர்கள் இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இல்லையா. அதேபோல் மலக்கு துஆ செய்கிறார், யா அல்லாஹ் செலவழிக்கக்கூடியவருக்கு பிரதிபகாரம் செய், பிரதியாக கொடு, இன்னும் கொடு, வாரி வழங்கு. செலவழிக்காதவர்கள், தடுத்து வைக்கக்கூடிய ஒரு கஞ்சர்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்து. பொதுவாக ஃபித்ருடைய பெருநாள், நோன்பு பெருநாளுடைய நாள் வந்துவிட்டால் ஒரு மலக்கு சொல்வார், இதோ உங்களுடைய பரிசில்கள் பெறக்கூடிய நாள், உங்களுடைய சன்மானங்களை பெறக்கூடிய நாள், காலையிலே சென்று நீங்கள் உங்களுடைய பரிசில்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம். எனவே நோன்பு ஆரம்பத்தில் இருக்கிறோம், பெருநாள் வரைக்கும் எல்லா நோன்புடைய அமல்களையும் செய்து அந்த பரிசுகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் அதை முன்வைத்துவிட்டு, மக்களே பாவங்களிலிருந்து உண்மையாக தூய்மையான தௌபா செய்யுங்கள். நிச்சயம் ஒரு அடியான் பாவத்திலிருந்து தௌபா செய்தவரை அல்லாஹ் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். அவர் மீது உள்ள அனைத்து விடயங்களையும் மன்னிப்பான். யார் மீது கடன் இருக்கிறது கடனை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கடனை மன்னிக்க மாட்டான். கடன் மூலம் நாம் தடுக்கப்படுவோம். யார் உங்களே பிறரோடு கோவித்த நிலைமையிலே ரமதான் அடைந்திருக்கிறோமோ ஒற்றுமையாகிக் கொள்வோம். ஒரு முஸ்லீம் தகுந்த காரணமின்றி 3 நாட்களுக்கு பின்னால் ஒருவரை ஒதுக்க முடியாது, ஒதுங்கி நடக்கக்கூடாது, வெறுத்து நடக்கக்கூடாது. பொதுவாக அப்படியான பாவம் பெரும் பாவமாக இருக்கிறது. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம் அல்லவா. முஸ்லீம்களை பொதுவாக ஏதாவது உங்களுடைய சகோதரமிருந்து குற்றங்கள் தவறுகள் நடந்தால் நீங்கள் அதற்கு நியாயங்களை கற்பியுங்கள், தங்கடம் கூறுங்கள். உண்மையில் இதை செய்திருப்பார், அப்படி செய்திருப்பார், மன்னித்து விடுங்கள், மன்னிப்புக்கு காரணம் தேடுங்கள். சில வேளை அவருடைய சங்கடம் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் என்று நினைத்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அநியாயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உறவு முறைகள் துண்டிப்பை தெரிந்து கொள்ளுங்கள், ஜினாவுக்கு நெருங்க வேண்டாம், மானக்கிழவினை தெரிந்து நடங்கள், நலவை கொண்டு நீங்கள் கைமாறு செய்யுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நலவை அதிகமாக செய்யுங்கள், உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் நெறிப்படுத்துங்கள், வளர்த்தடுங்கள், அன்பு பாசம் கருணை மார்க்கப்பற்றோடு வளர்த்தடுங்கள். உங்களுடைய பெண் குழந்தைகளை குறிப்பாக பாவங்கள் ஈடுபட தற்காத்து கொள்ளுங்கள். நீங்கள் பாவங்கள் நடக்கின்ற பொழுது மௌனம் காக்க வேண்டாம். உங்களுடைய உள்ளங்களை வீணான புறம் கோள்களை விட்டும் உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். மானபங்கம், பிறருடைய மானத்திலே கை வைப்பதை விட்டு உங்களை தற்பாதுகாத்து கொள்ளுங்கள். எனவே பொதுவாக யார் யார் நோம்பாளி நோம்புடைய அமல் கிரியைகளுக்காக தயாராக இருப்பாரோ அவர் எப்பொழுது முஸ்லீம்களின் பக்கம் எப்பொழுதுமே நல்ல பார்வை பார்க்க, கெட்ட பார்வைகள், குறைபார்வை, விமர்சன பார்வைகள் பார்க்கக்கூடாது. ரஹ்மத்துடைய சகோதரத்துவத்துடைய தூய்மையான பார்வை, அன்பு கலந்த பார்வை பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லீம் சகோதரர் அநியாயம் செய்யக்கூடாது, அற்பமாக கருதக்கூடாது, அவரை உதவி செய்யாமல் கைவிடக்கூடாது. பொதுவாக நோன்பாளியே உங்களுடைய ஒரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த 3 உங்களுக்கு மிக முக்கியமான கடமைகள். ஒன்று, அவருக்கு பயன் அளிக்க முடியாவிட்டால் தொந்தரவு செய்ய வேண்டாம். நலவு செய்ய முடியாவிட்டால் நீங்கள் தீங்கு செய்ய வேண்டாம். அவரை மகிழ்ச்சி ஊட்ட முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அவரை கவலையில் அழுத்த வேண்டாம். அவரை புகழ முடியாவிட்டாலும் உங்களால் அவரை இகழ்ந்து விட வேண்டாம். போதுமென்ற மனதோடு வாழுங்கள். அது முழு சந்தோஷமும் போதுமென்ற மனசில் இருக்கிறது. அதில் உண்மையான அன்பு கிருபை அவருடைய அல்லாஹ்வோடு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் பண்பு இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே நன்மைகள், நின்று வணங்குதல், நோன்புக்கான தயாரித்தல் எப்படும் உங்களுடைய மார்க்கத்தை, வீட்டை, குர்ஆனை கொண்டு அலங்கரியுங்கள். உங்களுடைய பாவங்கள் தவிர்த்து கொள்ள விட்டு உங்களை நீங்கள் கௌரவமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். ரமதானை எப்பொழுதுமே ஒரு சக்தி உறுதிமிக்க ஒரு ரமதான் மாதமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே அதிகம் தூங்குவதை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் தவிர்த்து அமளிபாதத்துகளிலே போட்டு முயற்சி செய்யுங்கள். அதுதான் நம்முடைய இறுதி இலக்காக இருக்கிறது. அஸ்வத் இப்னு யஸீத் நஹை ரஹிமஹுல்லாஹ் ரமதானிலே ஒரு இரவிலும் 2 இரவிலும் ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். ஏனைய காலங்களிலே 6 நாட்களுக்கு ஒரு தடவை குர்ஆன் முடிப்பார்கள். 80 ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹஜ் உம்ராக்களிலே கிட்டத்தட்ட 80 ஹஜ் உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், பொருளாதாரங்களை ஜக்காத்தை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். ஜக்காத்து கொடுப்பது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு. உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு
சிகிச்சை செய்யுங்கள். சோதனைகளுக்கு துவாவை முன்னாயத்தமாக நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள். துவாவின் மூலம் சோதனை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இன்று கஷ்டம் சோதனைகள் இருக்கிறீர்கள் பாருங்கள். கஸா மக்களை தொடர் கஷ்டத்திலே கசப்பான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடிபாடுகளுக்கு இடையிலே, அழிவு சேதங்களுக்கு இடையிலே, கடும் குளிருக்கிடையிலே அவர்கள் ரமதானுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். கடும் கஷ்டத்தோடு அந்த காலங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் கற்கள், கட்டிடங்கள், மண்கள் என்ற இடிபாடுகளுக்கு இடையிலே மனிதர்களை இழந்து, கட்டிடங்களை இழந்து, அந்த இரண்டு கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் மனிதர்களையும் இழந்து கட்டிடங்களையும் இழந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள், இது உண்மையில் அல்லாஹ்வுடைய சோதனை. அநியாயக்காரன் அவனுடைய அநியாயம் எவ்வளவுதான் மிகைத்தாலும் வீட்டில் முடிவு வரும். அநியாயம் விளைக்கப்பட்டவர் கையை அநியாயக்காரன் நடந்தேறி கொண்டிருக்கிறான், அநியாயத்திலே அத்துமீறி கொண்டிருக்கிறான். அநியாயம் விளைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் பக்கம் கை உயர்த்தி அல்லாஹ்வுடன் கஞ்சி பச்சா துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஷோதாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, காயமுள்ள ஏற்பட்டவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக, நோயாளிகளுக்கு நிவாரணத்தை கொடுப்பாயாக, கைதிகளை விடுவிப்பாயாக, மௌத்தாகியவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, உன்னுடைய அக்ஸாவை நீ பாதுகாப்பாய் என்று துவா கேட்டுவிட்டு அல்லாஹ் அடியார்கள், இது அல்லாஹ் தக்குவா உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது என்று எல்லாம் சோதிக்கிறான் அந்த மக்களை. அப்படியான சோதனை தான் ஹுஜராத் 3வது வசனத்தினர். எனக்கு தக்குவாவை கொண்டு உள்ள சோதனை அதுக்குரிய அடையாளச்சினமாக குர்ஆன் இருக்க வேண்டும். அவனுடைய மேலாடைய ஈமான் இருக்க வேண்டும். அவனுடைய ஒளிவிளக்காக சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்க வேண்டும். தக்குவாவுடைய அவருடைய தூய்மை தக்குவாவாக இருக்க வேண்டும். தௌபா அவருடைய பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹலாலான உணவு அதற்குரிய தூய்மையாக இருக்க வேண்டும். அவருடைய அலங்காரம் பேணுதலாக இருக்க வேண்டும். அவருடைய அமல் ஆஹிராவுக்குரிய அமலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லா செயற்பாடுகளும் அல்லாஹ்வோடு. நோன்பு, மௌத் வரைக்கும் நோன்பு, சொர்க்கத்தில் இஃப்தார், நோம்போடு மௌத்தாகி சொர்க்கத்தில் இஃப்தார் செய்யக்கூடிய அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். எல்லா நலவுகளையும் உள்ளடக்கியதாக அவருடைய பொக்கிஷமாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ் பார்த்து கொண்டுக்கான சிந்தனை அதனுடைய மௌனமாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வை எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கக்கூடிய, அதை புரியக்கூடிய ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுல் குத்ஸி சொல்கிறார், என்னுடைய கண்ணியத்தின் மீது மகத்துவத்தின் சத்தியமாக நான் என்னுடைய கண்ணியத்துக்கு முன்னால் பணிவானவருடைய தொழுகையை தான் ஏற்றுக்கொள்வேன். இச்சைகளை விட்டு தன்னுடைய கட்டுப்படுத்தியவருடைய என்னுடைய திருப்தியை நாடி இச்சைகளை விட்டும் தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தியவருடைய தொழுகையை தான் நான் ஏற்றுக்கொள்வேன். தன்னுடைய பகல் நேரங்களை என்னுடைய திக்கரிலும் கழிக்கக்கூடியவருடைய தொழுகையை தான் ஏற்றுக்கொள்வேன். அதே போன்று பாவங்களிலே அவர் தொடராக ஈடுபடாமல், இரவு நேரங்களிலே பாவத்திலே கழிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய படைப்பிடங்கள் மீது அடந்தேறாத, பெருமை கொள்ளாதவருடைய தொழுகையை தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அதே போன்று அவர் பசியாளிக்கு உணவளிக்கிறார், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அணிவிக்கிறார், சோதிக்கப்பட்டவருக்கு கருணை காட்டுகிறார். அதே போன்று பிரயாணிகள், வழிப்போக்கர்கள் அப்படியானவர்களுக்கு இடமளிக்கிறார். அப்படியான மனிதர் இருக்கிறாரே, அவருடைய ஒளி சூரிய ஒளியை போன்று விளங்கும். அவர் என்னை அழைப்பார், நான் அவருக்கு பதில் அளிப்பேன். என்னிடத்தில் கேட்பார், நான் அவருக்கு கொடுப்பேன். அவருக்கு மடத்தனமான மடமையில் கூட அவருக்கு நான் சைப்புத்தன்மையை கொடுப்பேன். பிறர் மடத்தனமாக நடக்கும் பொழுது இவரை அறிவார்ந்தவராக நடக்க வைப்பேன். பிறர் மடத்தனமாக நடக்கின்ற பொழுது இவரை புத்திசாலியாக நடக்க வைப்பேன். இருளிலே என்னுடைய ஒளி மூலம் அவருக்கு நான் ஒளியை கொடுப்பேன். என்னுடைய மலக்குமார்களை அவருக்கு பாதுகாப்புக்காக நியமிப்பேன். அவர் மக்களுக்கு மத்தியிலே அவருக்கு என்னிடத்தில் இருக்கின்ற உதாரணம் எப்படி என்றால், சொர்க்கங்களுக்கு மத்தியிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு இருக்கக்கூடிய ஃபிர்தௌஸ் என்ன சொர்க்கத்துடைய உதாரணத்தை போன்று அதனுடைய கனிகள் எப்பொழுதும் எவ்வளவு பறித்தாலும் அது முடிந்து போகாது, அழிந்து போகாது. அதே நிலைமை மாறாது. எப்பொழுதும் கனி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது வாடி போகாது, அவருடைய சுவை குறையாது, அவருடைய குறைபாடு ஏற்படாது, அவர் நிலைமை விட்டு மாறாது. இப்படியான ஒரு உதாரணம் தான் இவருக்கு உதாரணம். முஸ்லீம், உங்களுக்கு ஏதாவது ஒரு இரவு பகல் இப்படியான ஒரு உடம்பு உடைய, அதே போன்று உடைய சொத்து செல்வங்கள், குடும்பங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமாக பாதுகாப்பாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். எனவே எத்தனையோ தீன் பறிக்கப்பட்டவர், தீன் கழட்டப்பட்டவர், எத்தனையோ ஆட்சி பறிக்கப்பட்டவர், குறைகள் வெளிப்படுத்தப்பட்டவர், அதே போன்று அவருடைய முதுகுகள் எல்லாம் சின்ன பின்னமாகப்பட்ட ஆபத்து, நோய் நம்பலங்கள் ஏற்பட்டவர். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுது நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதுமே சோதனைகளை பொறுமையோடு முகம் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கஷ்டத்தோடு இலகு ஏற்படுத்துவான். பதற வேண்டாம். எவ்வளவுதான் கடும் சோதனை வந்தாலும்
எவ்வளோதான் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இறைவனின் பக்கம் முன்னோக்குங்கள். அல்லாஹ்வின் பக்கம் துவா, அல்லாஹ்வின் பக்கம் வழிபட்டு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் முன்னோக்குங்கள். மக்களுக்கு ஒரு காலம் வரும், அதில் துவாவின் மூலம்தான் தற்பாதுகாப்பு அடைய முடியும். எப்படி ஒரு தண்ணீரில் மூழ்கக்கூடியவர் அழைப்பது போன்று, ஆபத்தான ஒரு துவா கேட்பது போன்று கேட்கப்பட்டது. யாருக்கு சொன்னார்கள்? ஏற்கனவே நடந்த விடயங்களை சொல்லிக்காட்டி முறையிடக்கூடாதா? அல்லாஹ் மிகவும் கண்ணியமானவன், மிக மகத்தானவன். எப்பொழுதுமே எங்களுக்காக வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். நோயால் என்ன, அதே போன்று மன வருத்தம் கஷ்டங்களுக்கு ஆளாகியவருக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவர்களை உருவாக்குவான். உண்மையான முறையில் தவக்குள் வைத்தால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எனவே பொறுமை, சோதனைகளை பொறுமை தேவை, நியாமத்துகளுக்கு நன்றி தேவை. அப்படியான விடயங்களை எல்லாம் ஏற்படுத்துவான். எதிரிகள் எங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைய வைக்க மாட்டான் என்று சொல்லி துவா இஸ்திக்பாரோடு முதலாக ஹுத்பா எடுத்து இரண்டாவது ஹுத்பா ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மூமின்களுடைய தன்மையாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமானை அது அதிகரிக்கும். அன்பால் 2வது வசனத்தை ஓதி, பொதுவாக பாருங்கள், இந்த காலம் எப்பொழுதுமே தீனுடைய தியாகங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டிய காலம். எத்தனையோ தியாகங்கள் நடந்த ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கிறது. அதே போன்று சஹாபாக்கள் பல தியாகங்களுக்கு முகம் கொடுத்த ஒரு காலமாக இந்த ரமதானுடைய காலம் இருந்திருக்கிறது. பல விடயங்களை சாதித்த ஒரு காலமாகவும் இருந்திருக்கிறது. எனவே இஸ்லாம் ஆரம்பத்தில் ஒரு அனாதரவாக ஆரம்பித்தது. யாரும் கேட்க பார்க்க யாரும் இல்லாமல் குறைந்த நபர்களோடு அது மீண்டும் அந்த நிலைமைக்கு போகும். அந்த நேரத்தில் அதை பின்பற்றக்கூடிய நன்மாராயம் என்று சொல்லிவிட்டு, இந்த நாளில் பொதுவாக கண்ணியமானவர்களே, இந்த காலத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்பொழுதுமே கண்ணீர் வடித்து பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், நெருங்க வேண்டும், பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சிறிய பெரிய பாவங்களை பற்றி எல்லாம் நாம் கேட்கப்படுவோம். அவர்களை நிறுத்துங்கள், அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சாஃபாத் 24 சொல்வது போன்று எல்லா விடயங்களையும் நோக்கி கேள்வி கணக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே அந்த கேள்வி கணக்கு நம்முடைய வாழ்க்கை தயாரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு பதிலளிப்பதற்கு உரியதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். எனவே பொறுமைக்கு வெற்றி இருக்கிறது என்பதை மனதிலே உறுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு கவிதைப்படுகிறார்கள். உண்மையிலே பொறுமை செய்யுங்கள், கூடிய சீக்கிரம் விடிவு கிடைக்கும். யார் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் என்று சிந்தனையோடு வாழ்வாரோ ஈடேற்றம் அடைவார். யார் அல்லாஹ்வோடு உண்மையான அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி உண்மையான தொடர்புடையவர் இருப்பார், அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. யார் அல்லாஹ்வை ஆதரவு வைப்பாரோ அவர் ஆதரவு வைக்கிறதுக்கு தக்கவாறு அல்லாஹ் நடந்து கொள்வான் என்று அந்த கவிதையை படித்து, உண்மையில் இப்படியான விடயங்களில் இஸ்லாமிய ஆராய்ச்சி நடைபெற்ற இந்த பூமியிலே இப்படியான சோதனைகள் சிரமங்கள் வரும்பொழுது நான் பொறுமை காக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயம் வீட்டிலே வெற்றியை தருவான். எனவே ரமதானுடைய காலத்திலும் பொறுமையை மேற்கொள்வோம், மறுமைக்காக வாழ்வோம், மறுமைக்காக வேண்டி மறுமையுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராகுவோம் என்று சொல்லிவிட்டு நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் யூசுப் ஹுஸ்னைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 குத்துபாக்கள் ரமதானை ஒட்டியதாக இருந்து மக்கா முக்கரமான குத்துபா பெரும்பாலும் பேச்சு நாவை கட்டுப்படுத்துவது, நல்ல வழியை பயன்படுத்துவது, ரமதானை அமல் இபாதுகளை கொண்டு சொல்லி பார்க்குவது, மதீனா முனவருடைய குத்துபாவும் ரமதான் கால அமல்கள் எல்லா விதமான அமல்களையும் சுட்டிக்காட்டி அந்த குத்துபா அமைந்திருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சுற்றுச்சூழலிலே ரமதான் மாதம் என்ற தலைப்பிலே 3வது குத்துபாவும் பிரதான ரமதானில் நாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பொறுமை முக்கியம், பொறுமையுடைய மாதம், பொறுமையின் மூலம் வெற்றி அடைவோம், அல்லாஹ்வுடைய விமோசனத்தை பெறுவோம் என்ற தலைப்பில் அமைந்திருந்தது. எனவே 3 குத்துபாக்கள் மூலம் பயனடைவோம், பிறருக்கு எத்தி வைப்போம், நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க செய்வோம் என்று இந்த ரமதானில் சிறந்த ரமதானாக அல்லாஹ் நமக்கு மாட்டித்தர வேண்டும் என்ற துவாவோடு நிகழ்ச்சி தால்பின் மன்னர் ரிஸ்வான், அதே போன்று தொழில்நுட்பத்தில் மன்னர் ஷர்ஃபான் ஆகியோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வான் என்ற துவாவோடு மீண்டும் ஒரு மனாபிஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.